திருப்போரூர் கந்தசாமி கோயில் நிலங்கள் மீட்பு தொடர்பான முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு சொந்தமான ரூபாய் 700 கோடி மதிப்பிலான 226 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான அறிவிப்பை அறநிலையத்துறை அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்காங்க. கோயில் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டும் அகற்றலன்னு தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பா இப்ப தற்பொழுது இந்த கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு. சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருப்போரூர் கந்தசாமி கோவில் மற்றும் ஆளவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான சுமார் 550 ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளதாகவும் அவற்றை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற வேண்டும் என்று 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறி வழக்கறிஞர் ஜெகநாத் மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் திருப்போரூர் கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நேரில் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது இந்த கந்தசாமி கோவிலுக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்பிலான 226 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு விரிவான அறிக்கையை அறநிலையத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.